ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா பைக்குன்றது ஒவ்வொருத்தவங்களோட கனவு, அதோட ஆசை, கிரேஸ் அந்த மாதிரி நிறையா விஷயத்தில் வாங்கியிருப்பீங்க. இந்த பைக் தான் எனக்கு வேணும் அப்படின்னு பர்டிகுலராக நீங்கள் ஒரு சில பைக்கை கூட வாங்கியிருக்கலாம். பைக் வாங்குறது முக்கியம் இல்லை, அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு தெளிவான வரையறை தெரிஞ்சிருவாங்க, தெளிவாக மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து மெயின்டெனன்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஒரு சில பேருக்கு சும்மா அரை கூட தெரியும். ஷோரூமில் விடுவேன், அவங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 3 மாதம் கழிச்சு தான் சர்வீஸ் வருது. இதான் அவங்க மெயின்டெனன்ஸ்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. பைக் எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு 10 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா, இன்ஜின் ஆயில். பைக்குக்கு இன்ஜின் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த இன்ஜினோட லைஃப் அதிகமாக காப்பாற்றுறது வந்துட்டு இன்ஜின் ஆயில் தான். இன்ஜின் ஆயிலை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு 2 மாதத்துலேருந்து 4 மாதத்துக்குள்ளே நீங்கள் இன்ஜின் ஆயில் மாற்றிடணும். கிலோமீட்டர் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர்லேருந்து 4000 கிலோமீட்டருக்குள்ளே மாற்றிடணும். இது நீங்கள் எந்த ஆயில் வாங்கினாலும் சரி, அதான் டியூரேஷன். இதுக்குள்ளே நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்கள் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், இன்ஜின் ஆயிலோட கெப்பாசிட்டியும் கரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் என்ன இன்ஜின் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. சிந்தட்டிக் ஆயில், செமி சிந்தட்டிக் ஆயில், 2 ஆயில் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். கம்பெனி நீங்கள் எந்த கம்பெனினாலும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் பைக்கு எது செட் ஆகுதுன்னு பாருங்கள். செட் ஆகிற இன்ஜின் ஆயில் நீங்கள் மாற்றிக்கோங்க. இந்த செமி சிந்தட்டிக், சிந்தட்டிக் இந்த 2 இன்ஜின் ஆயிலுக்குள்ளே மாற்றிக்கோங்க. நார்மல் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் என்ன, அதோட கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தரும். இன்ஜினோட சேஃப்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா செமி சிந்தட்டிக், சிந்தட்டிக் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது இன்ஜினோட லைஃப்பை அதிகப்படுத்தும். செகண்ட், ஆயில் ஃபில்டர். ஆயில் ஃபில்டர், இன்ஜின் ஆயில் அப்படின்னா கூட நீங்கள் நிறைய பேர் மாற்றிடுவீங்க. ஏன்னா இன்ஜின் ஆயில் மாற்றாமனா ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க. இன்ஜின் ஆயில் நீங்கள் அடிக்கடி மாற்றிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்ஜின் ஆயிலை விட ரொம்ப முக்கியமானது ஆயில் ஃபில்டர். அதை நீங்கள் யாருமே மாற்ற மாட்டீங்க. ஆயில் ஃபில்டர்ன்றது என்ன பண்ணணும்னா, இன்ஜினில் வர இந்த டஸ்ட்டு, ஒரு சில இரும்பு துகள்கள், இதெல்லாம் வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறது அந்த ஆயில் ஃபில்டர் தான். அந்த ஆயில் ஃபில்டரை நீங்கள் மாற்றி ஆகணும், அதான் ரொம்ப முக்கியமானது. ஆயில் ஃபில்டரை வந்துட்டு ஒரு தடவை இன்ஜின் ஆயில் மாற்றும் போது நீங்கள் மாற்றினாலுமே பெட்டர் தான். அப்படி இல்லை, அப்படிலாம் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 தடவைக்கு ஒரு தடவை, 2 இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கு ஒரு தடவை நீங்கள் ஆயில் ஃபில்டர் மாற்றினா கூட பரவாயில்ல. அதுக்கு மேலே போவேன்னா ஆயில் ஃபில்டர் ரொம்ப டஸ்ட் ஆயிரும். ஸோ இதுதான். தேர்ட் என்னன்னா, டயர் ப்ரெஷர். டயர் ப்ரெஷரை யாருமே மெயின்டைன் பண்ண மாட்டீங்க. ஒரு தடவை மாற்றுவீங்க, அப்புறம் அடுத்து மாற்றவே மாட்டீங்க. டயர் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு வாரத்துக்கு 2 தடவை டயர் ப்ரெஷர் நீங்கள் செக் பண்ணணும். டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்னு கேட்பீங்க. டயர் ப்ரெஷர் வந்துட்டு ஒரு சில பைக்கில் மாறும், ஒரு சில பைக்கில் மாறாது. ஸ்டாண்டர்டாக நிறையா பைக்கில் இருக்கிற ரேஷியோ என்னன்னா 40-30. டபுள்ஸ் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 25-35 அந்த ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது டயர் ப்ரெஷர் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிடுங்க. எல்லா பெட்ரோல் பைக்லையும் இருக்குது. இதுபோல் நீங்கள் மெக்கானிக் ஷாப்பில் எங்கேனாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நைட்ரஜன், அது நிறையா பெட்ரோல் பைக்கில் கிடைக்காது, மெக்கானிக் ஷாப்லேயும் கிடைக்காது. பட் நைட்ரஜன் உங்கள் ஏரியா பக்கம் எங்கேயா பெட்ரோல் பைக்கில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நைட்ரஜன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஏர். நீங்கள் சாதா ஏர் அடிக்கிறதோட நைட்ரஜன் ஏர் அடிச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களோட பைக் டயரோட க்ரிப் எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கும். அதுபோக டயரோட லைஃப்பையும் வந்துட்டு உங்களுக்கு காப்பாற்றும். ஃபோர்த் வந்து வாட்டர் வாஷ். வண்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாட்டர் வாஷ். நிறையா இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, மழை காலத்துலலாம் நிறையா டஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நிற்கும். ஸோ வாட்டர் வாஷ் பண்ணாதது வண்டி ரொம்ப நல்லது. வாட்டர் வாஷ் வந்துட்டு நிறையா பேர் என்ன பண்ணுவீங்க, இந்த சர்வீஸ் கொடுக்கல மட்டும்தான் வாட்டர் வாஷ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வாட்டர் வாஷே பண்ண மாட்டீங்க. அது எதுக்கு, எவ்வளோ டைம் டியூரேஷனுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1 month ஒன்ஸ், அதிகபட்சம் ரொம்ப ரொம்ப அதிகபட்சமாக 1 month ஒரு தடவை பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 15 நாள் இல்லை 20 நாளைக்கு ஒரு தடவை பண்ணுங்கள். நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ண முடியாது, 100 ரூபா காசு கொடுத்து எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு ஆச்சுன்னா வீட்டிலே கூட கழுவிடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கிலோமீட்டர் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா வேணா ஒரு சில பேர் வந்துட்டு டைமிங் வந்து கால்குலேட் பண்ண மாட்டீங்க. கிலோமீட்டர் நான் கணக்கு பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு 500லேருந்து 750 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வண்டிக்கு நல்லது. ஃபிஃப்த் என்னன்னா, செயின் லூப்ரிகேஷன். இன்ஜின்லேருந்து பவரை வந்து பேக் வீலுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான வேலையை பார்க்குறது செயின் தான். ஸோ செயினை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செயின் வந்து ஈஸியாக டஸ்ட்டு போயிடும், ஏன்னா ஆயிலிஷாக இருக்கும். இப்போ ரன்னிங் லைட்டாக போகும்போது கூட தூசி ஓட்டிட்டு அது ரொம்ப டஸ்ட் ஆயிரும். நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது 500லேருந்து 750 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுவீங்கல்ல, அப்போயே நீங்கள் செயின் லூப்ரிகேஷன் அடிச்சிருங்க. 500லேருந்து 750 கிலோமீட்டர் தான் செயின் லூப்ரிகேஷன் டியூரேஷன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு செயின் லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணிடுங்க. அது உங்களோட பைக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். செயின் லூப்ரிகேஷனே வாங்க முடியாதுன்னா கூட நீங்கள் ஆயிலாக அடிச்சிருங்க. செயினை வந்து ட்ரைவ் பண்ணிடாதீங்க. ட்ரைவ் பண்ணிங்கன்னா செயினோட லைஃப் காலம் கண்டிப்பாக போயிடும். செயின் போயிடுச்சுன்னா நீங்கள் அதை வாங்கணும், செயின்ஸ் பாக்கெட்டோட ஃபுல்லாக மாற்றணும், அது பல்லு ஈஸியாக தேஞ்சிரும். ஸோ செயினை ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். அதிகபட்சம் வண்டியை கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் செயின் லூப்ரிகேஷன் அடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். சும்மா இருக்கையில் நீங்கள் அடிச்சிங்கன்னா டஸ்ட்டாக செயின் லூப்ரிகேஷன் வந்துடும், அது அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. அடுத்து
6th என்னன்னா பைக்கை துடைக்கிறது. பைக்கை துடைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். டெய்லி ஒரு தடவை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வண்டியை துடைச்சே ஆகணும். துடைக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா, இதனாலலாம் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். துடைக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய பெரிய விஷயம். வேலையும் நமக்கு அதிகமாக கொடுக்குறது. ஒரு வண்டி வாங்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே பெரிய வேலை வந்துட்டு துடைக்கிறது. அந்த வேலையை அதிகமாக்கும். அந்த இதனால் நிறையா டஸ்ட்டு வரும். அதனால என்ன பிரச்சனைப்பா வரப்போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களோட பிரேக் லிவர் இருக்குல்ல, உங்களோட பிரேக் லிவரில் நீங்கள் அதிகமாக டஸ்ட்டை நீங்கள் சேர விட்டிங்கன்னா வண்டி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வந்துடுவீங்க. நீங்கள் அப்படி போகிறப்ப இந்த பிரேக் லிவரோட இடுக்குக்குள்ளே அந்த தூசி ஒரு சில சின்ன சின்ன கல்லெல்லாம் வந்து சேர்ந்துக்கிறோம். அப்படின்றப்ப என்ன ஆகும்னா பிரேக் லிவர் கொஞ்சம் ஹார்ட் ஆயிரும். அப்படின்றப்ப பிரேக் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். குறிப்பாக டிஸ்க் பிரேக் வச்சுருக்கவங்க அந்த லிவர் வந்து ரொம்ப கிட்டக்க இருக்கும். அப்படின்றப்ப ரொம்ப சிரமமாக இருக்கும். உங்களுக்கு பிரேக்கிங் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒர்த்தாகவே இருக்காது. இதுபோது செயின், இன்ஜின் இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நீங்கள் டஸ்ட்டு நிறைய சேர விட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் சம்டைம்ஸ் லீக் ஆகுது. இல்லை செயின் லூப்ரிகேஷன் ஒழுங்காக செயின் வந்து டஸ்ட்டாக இருக்கா என்னன்னு பார்க்குறது வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும். இதுபோல் மழையில் நீங்கள் நனைய விட்டீங்க, அதே டஸ்ட்டோடு நீங்கள் மழையில் நனைய விட்டீங்க அப்படின்னா உங்களோட பைக்கோட பார்ட்டிகல்ஸ் ஃபுல்லாக துருப்பிடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு கழிச்சு உங்களுக்கு வந்து ஃப்ரேம்லேருந்து செயின்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே துருப்பிடிச்சிடும். அப்படின்றப்ப எல்லா பொருளையும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இது வரும். அப்படின்றப்ப அது பெரிய தலைவலி. ஸோ தொடச்சிருங்க, டெய்லி தொடச்சிருங்க. இல்லைனா ஒரு நாளைக்கு ஒரு தடவை தொடச்சிங்க, இல்லைனா ஒரு நாளைக்கு 2 தடவை கண்டிப்பாக நீங்கள் தொடங்க. உங்கள் வண்டியை தொடக்கலைன்னா பைக் வந்து லைஃப் காலம் முடிய போகுதுன்னு அர்த்தம். 7th என்னன்னா பெட்ரோல் லெவல். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வண்டி வாங்கின புதுசில் வந்துட்டு டேங்க் பாதி டேங்க்கு கீழே இறங்க வரதே கிடையாது. பெட்ரோலை அவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா ரிசர்வுக்கும் கீழே கொண்டு போயிடுவீங்க. அப்படி நீங்கள் வச்சுக்காதீங்க வண்டியை வந்துட்டு ரிசர்வுக்கு மேலே நீங்கள் ரொம்ப ஃபுல் டேங்க்லாம் போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ரிசர்வ் ஆகாத வரைக்குமாவது நீங்கள் பெட்ரோல் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே நீங்கள் மெயின்டைன் பண்ணாதீங்க. ரிசர்வுக்கு மேலே அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். வண்டியை ட்ரைவ் பண்ணிடுவாங்க ஒரு சில பேர். அந்த மாதிரி ட்ரைவ் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ரிசர்வ் கீழே வச்சுருந்தாலும் ட்ரைவ் பண்ணிடுறாங்க வண்டியை. பெட்ரோல் வந்து ட்ரைவ் பண்ணுறதுனால இன்ஜினுக்கு நிறையா பிரச்சனை வரும். ஸோ பெட்ரோல் லெவலை எப்போயுமே ரிசர்வுக்கு மேலே வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். 8th என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட் பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா சைலன்சர் மாற்றுவாங்க. சத்தம் வரணும், அதிகமாக சத்தம் வரணும் அப்படின்றக்காண்டி சைலன்சரை மாற்றுவாங்க. ஒரு சில பேர் இந்த ஏர் ஃபில்டர் அதை மாற்றுவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஏர் ஃபில்டரை கலட்டி விட்டு ஓட்டுவாங்க. ஏன்னா சவுண்ட் அதிகமாக வரணும், என்கிட்ட நான் போகும்போது என் வண்டியை பார்க்கணும் அப்படின்றதுக்காண்டி. இன்னொன்று ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னா சைலன்சரில் ஓட்டை போட்டு ஓட்டுவாங்க. அப்படின்ற விஷயத்த பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பைக் மேனுஃபேக்சர்ஸ், எந்த பைக் மேனுஃபேக்சராக இருந்தாலும் இந்த பைக்குக்கு இந்த ஏர் ஃபில்டர் கரெக்டாக இருக்கும், இந்த பைக்கு இந்த சைலன்சர் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இந்த டெசிபிள் வரைக்கும் தான் சத்தம் வரணும் அப்படின்றது முதற்கொண்டு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு பைக்கை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த பைக்கில் உங்கள் வசதிக்காக நீங்கள் சைலன்சர் இதெல்லாம் மாற்றும்போது என்ன ஆகும்னா இன்ஜின் அது அஃபெக்ட் ஆகும். இதுபோக மைலேஜ், டாப் ஸ்பீடு எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க. 9th என்னன்னா கவனக்குறைவு. என்ன கவனக்குறைவு அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் பைக்கில் ஏதாவது ஒரு சில பொருள், ஒரு நட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு லூஸாக இருக்கும், இல்லைன்னா உடையிற சமயத்தில் இருக்கும், இல்லைன்னா அது துருப்பிடிச்சு ரொம்ப வீக்கான சமயத்தில் இருக்கும். நீங்கள் அதை பார்த்துருவீங்க, இல்லைன்னா சப்போஸ் பார்க்காமலே விட்டுருவீங்க. அந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வந்து சீக்கிரம் மாற்றிடுறது நல்லது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நட்டு பார்த்துருப்பீங்க, அதை வந்துட்டு வீக்காக தான் இருக்கும். இன்னொரு நாள் மாற்றிக்கலாம் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனைனா லூஸ்டு பாதிக்கிறதுனால அந்த நட்டு நீங்கள் லூஸ் ஆகுது, சரி நட்டு தானே அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அந்த நட்டோட செட்டில் நீங்கள் என்னென்ன மாட்டி வச்சுருக்கீங்க, உங்கள் பைக்கில் என்னென்ன அட்டாச் ஆகிருக்கு அப்படின்றது முதற்கொண்டு ஃபுல்லாக அந்த இது டேமேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நட்டு விஷயம், போல்ட் விஷயம், இந்த மாதிரி ஒரு சில பிளாஸ்டிக்ஸ், சின்ன பிளாஸ்டிக்ஸ் எது உடைய போகுது இல்லை உடையிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதை டக்குன்னு மாற்றி விட்ருங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே. ஒரு பாதி கண்டிஷனுக்கு மேலே போயிடுச்சுனாலே அதை நீங்கள் மாற்றிடுங்க. உடஞ்சதுக்கப்புறம் தான் நான் மாற்றுவேன் அப்படின்னு மாற்றிங்கன்னா அது உங்கள் பைக்கு தான் கெடுதி. அடுத்து 10வது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கோட பேட்ரி விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப கவனக்குறைவாக இருப்பீங்க. ஸோ பேட்ரி விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதீங்க. நிறையா பைக்கில் கிக் ஸ்டார்டர் இருக்கும், ஆனால் இப்போ முக்கால்வாசி பைக்கில் வந்து கிக் ஸ்டார்டர் வர்றதில்லை. அந்த மாதிரி பைக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. இந்த ஆஃப்டர் மார்க்கெட் பொருட்கள்ன்ற மாதிரி இந்த சார்ஜரு, பைக் ஹோல்டர் அந்த மாதிரி ஒரு சிலதை மாட்டுவீங்க. அப்படி மாட்டுறது தப்பு கிடையாது. ஆனால் அப்படி மாட்டும் போது அதில் வர லைனு எல்லாத்தையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். மழை நேரத்தில் அந்த மாதிரி லைனை நீங்கள் கலட்டி விட்றதே நல்லது. அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நீங்கள் அதை போட்டுட்டு சப்போஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஸ்பார்க் ஆகி ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சுன்னா உங்களோட பேட்ரியில் இருந்துட்டு உங்களோட வயர் கிட் எல்லாமே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ செயின் லூப்ரிகேஷன் இதெல்லாம் தெளிவாக அப்ளை பண்ணி கரெக்டான மெயின்டெனன்ஸில் வைங்க. கார்பரேட்டரை தெளிவாக மெயின்டைன் பண்ணுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு தடவை
இல்லைனா ஒவ்வொரு சர்வீஸ் போகும்போது கார்பரேட்டர் அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக அதை அலைன்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கைரேகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.